ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்கள் கவனிங்க, தாவீதே உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறார். தாவீதே உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறார். இந்த பாதுகாப்பு இல்லாமல் ஓடின முதல் இடம் ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருத்தர் இருக்கிறான், அகிமேலேக்குன்ட்டு ஒரு ஆசாரியன். 21ஆம் அதிகாரத்தில் நோபில் இருக்கிற அகிமேலேக்கின் இடத்துல போனான். அவர் போகும்போதே அவன் கேட்குறான், நீ என்ன தனியாக வர? ஆனால் கூட இருக்கிற வாலிபர்கள் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. தனியாக வர்றன்னா போர் சேவகர்கள், ஆயுததாரிகள் அப்படி யாருமே இல்லாமல், ஆயுதம் இல்லாமல் தனியாக வர்றார். இந்த ஆசாரியன் கேட்குறதுக்கு வீட்டில் நடக்கிற பிரச்சனையும் சொல்ல முடியல. என் மாமனார் என்னை துரத்துறாரு, ராஜா தானே, ராஜா என்ன துரத்துறாரு அப்படியும் சொல்ல முடியல, மாமனார் துரத்துறாருன்னு சொல்ல முடியல. இல்லை ராஜாவின் காரியம் ரொம்ப அவசரம், அதனால் என்னை அனுப்பிட்டாரு, நான் வந்துட்டேன். சாப்பிட்றதுக்கு எதனா இருக்குதா? சாப்பிட்றதுக்கு எதனா இருக்குதா? எடுத்து கொடுக்குறாரு, சாப்பிட்றாங்க. நிறைய அங்கே விஷயம்லாம் நடக்குது. ஆனால் இது இதோட முடியல. இந்த நடந்த விஷயத்தை எல்லாம் சவுல் கேள்விப்பட்டு அந்த உதவி செய்த ஆசாரியன் குடும்பத்தாரை கொன்று போடுகிறார். அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தன் தப்பி ஓடி தாவீது இருக்கிற பக்கமாக ஓடி வந்தானா. சத்தமாக சொல்லுங்க, கரங்களை வைத்து சொல்லுங்க. தாவீதின் பக்கமாய் ஓடி வந்தவனுக்கு உயிர் பாதுகாப்பு வந்துருச்சு. தாவீது கிட்ட வரல, தாவீது இருக்கிற திசைக்கு, தாவீது இருக்கிற பக்கமா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடிமையாய் கொண்டு போகப்பட்டார்கள். அந்த அடிமையாய் இருந்த தேசத்தில் பலகணி திறந்திருக்க எருசலேம் நோக்கி. ஸ்தோத்திரம். இருக்கிற பக்கம் பார்த்து ஜெபம் பண்ண, இருக்கிற பக்கமா பார்த்து ஜெபம் பண்ண தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். தேவன் இருக்கிற பக்கமா, ஒரு மனுஷனாகிய தாவீது இருக்கிற பக்கமா பார்த்தவனுக்கு, பக்கமா ஓடினவனுக்கு, அந்த வழியா போனவனுக்கு உயிர் பாதுகாப்பு கிடைக்கும்னா, என் தேவ பிரசன்னத்தை நோக்கி வருகிறவர்களுக்கு நிச்சயமாய் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருவார். என் தேவ வல்லமையை நோக்கி வருகிறவர்களுக்கு நிச்சயமாய் ஒரு பாதுகாப்பை தருவார். இந்த உலகம் துரத்தலாம், இந்த உலகம் எப்பொழுது நம்மை கீழே தள்ளலாம் என்று நம்முடைய பின்னாலேயே நம்மை துரத்தலாம். ஆனால் தேவனுடைய பட்சமாய், தேவனுடைய பக்கமாய் ஓடுகிற நமக்கு ஒரு தீங்கும் வராது. சத்துரு உனக்கு ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் அவன் ஓடி போவான். உனக்கு தீங்கு செய்வார் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லாதபடிக்கு அவர்களை நிக்கிரகம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். உன் சரீரம் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அதன் மேலே உங்களுக்கு ஜெயத்தை தருவார். உங்களை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைமைகள் உங்களை மேற்கொள்ள நினைத்தால் அதன் மேலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை சுற்றிலும் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். கர்த்தர் உங்களை சுற்றிலும் உங்களுக்கு அக்கினி மதிலாய் இருப்பார். கர்த்தர் உங்களை சுற்றிலும் இரத்த கோட்டையாய் இருப்பார். ஒருவனும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. எக்காலத்திலும் எந்த நிலைமையிலும் எந்த நேரத்திலும் நீங்கள் கர்த்தருடைய பாதுகாப்பிலே இருக்கிறீர்கள். என் கருவை கண்ட தேவன், என் கருவில் என்னை பாதுகாத்தவர், இந்நாள் வரையிலும் நடத்தினவர், இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஒரு தீங்கும் ஒரு தீமையும் உங்களை அணுகுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உயிருக்கு பயந்து, போருக்கு பயந்து, எதிரிகளுக்கு பயந்து, சொந்த நாட்டு ராஜாவுக்கு பயந்து ஒரு ஆசாரியனே ஓடி வருகையில் பார்த்தீங்கன்னா, ஓடி வந்த இந்த ஆசாரியன் ஏலிக்கு பேரன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்களாம் நினைக்கலாம், ஆசாரியர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நாங்கள் எந்த மூளைக்கு? நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் பாதுகாப்பு அவர்தான். யாராக இருந்தாலும் பாதுகாப்பு அவர்தான். அவருடைய பிரசன்னத்தை விட்டு தூரமாக போயிட்டா நமக்கு பாதுகாப்பு இல்லைங்க. அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போயிட்டான் நமக்கு பக்கபலன் இல்லைங்க. அவருடைய பிரசன்னத்தை விட்டு தூரமா போயிட்டான் நமக்கு ஆதரவு இல்லைங்க. ஸ்தோத்திரம். அவர் கிட்ட தான் இல்லை, கிட்ட வரணும்னு முடிவு பண்ணாலே கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புகிறார்.
கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை அனுப்புகிறார். கர்த்தர் தம்முடைய பராமரிப்பை அனுப்புகிறார். கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை அனுப்புகிறார். நல்லா கவனிங்க. கெபியிலே இருக்கிற தாவீதே எங்க இருக்கிறானா? இந்த அதிகாரம் 22ஆம் அதிகாரம் ஆரம்பிச்சு வாசிங்களேன். முதல் வசனத்தை வாசிங்களேன். தாவீது அவ்விடத்தை விட்டு, சொல்லுங்க சத்தமா, தப்பி. இவரே தப்பி வந்திருக்கிறாரு. இவரே தப்பி வந்திருக்கிறாரு. இந்த பூமியில இயேசு இருக்கும்போது நல்லா கவனிங்க, அவரை கொல்றதுக்கே ஒரு கூட்டம் தேடிட்டு இருக்குது. அவர் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு? புரிஞ்சுதா உங்களுக்கு? இயேசுவை என்ன பண்றாங்க? இயேசுவையே கொல்ல வகை தேடுறாங்க. அவருக்கு பின்னால் இருக்கிறவங்க, இயேசுக்கே இந்த நிலைமைனா அவருக்கு பின்னால் இருக்கிறவங்களுக்கு எந்த நிலைமை? ஆனாலும் இயேசு சொல்றாரு, என் பிராணனை வாங்க தேடினவன் தான் உன் பிராணனையும் வாங்க தேடுறான். புரிஞ்சுதா? இப்ப எல்லாம் சொல்லுங்க. என் பிராணனை வாங்க தேடினவன் தான் உன் பிராணனையும் வாங்க தேடுறான். ஏன் எதிரி தான் உனக்கும் எதிரி. ஸ்தோத்திரம். நான் பாதுகாப்பா இருப்பேன், ஆனால் நீயும் பாதுகாப்பா இருப்பாய். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாவீது இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு வாசிக்கும் போது விளங்கல. நான் அப்படியே உருவகப்படுத்தி பார்த்தேன். தாவீது அல்ல, என் தேவாதி தேவனை எனக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிற மாதிரி. ஹல்லேலூயா. எங்கேயும் ஓடிடாதப்பா, எங்கேயும் ஓடிடாத, என் கூடவே இரு. எங்கேயும் ஓடிடாத, என் கூடவே இரு. அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடாத, அவன் கூப்பிடுறான் இவன் கூப்பிடுறான்னு போயிடாத, என் கூடவே இருப்பா. அங்கதான் உனக்கு பாதுகாப்பு. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. யாருக்கு பயந்து கெபியில இருக்கிறாரு? மாமனாருக்கு பயந்து கெபியில இருக்கிறார். அப்ப அந்த இடம் யாருக்கு தெரியாது? மாமனாருக்கு தெரியாது. முக்கியமா உயிரை வாங்க தேடுறவனுக்கு அந்த இடம் தெரியாது. அப்படின்னா தெரியாத இடம் கிடையாது. இங்க இருப்பான்ற எண்ணம் அவனுக்கு வராது. அவர் எங்க இருக்கிறாரா? கெபியில. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கெபியில. கெபின்னா என்னது? குகை. குகைன்னா என்னது? மலையிலே குடையப்பட்ட ஒரு இடம். ஸ்தோத்திரம். வேதத்துல நிறைய வசனம் இருக்குது. எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். அற்பமான ஜந்துவா இருந்தும் தன் வீட்டை கண்மலைக்குள்ளே தோண்டி வைத்திருக்கிற குழி முசல்களும். ஸ்தோத்திரம். அப்படி நசுக்குனா செத்து போயிடும். நீங்களும் நானும் ஒன்றும் இல்லை. எவனா வந்து எவனா வர தேவையில்லை. நம்ம அப்பப்போ போய் மெடிக்கல் ஷாப்பில் வயிறு வலி தலைவலின்னு தெரியாமல் வாங்கின்னு வரமே மாத்திரை. அதுனா டாக்டரை எழுதி கொடுத்தாரு. இல்லை, நீங்கள் அங்கே போகும்போதே அவன் சொல்லிட்டானா, டே ஒரு மாத்திரையை மாற்றி கொடுத்துட்றான். என்னது? சரி, அவன் மாற்றி கொடுக்கல, கை தவறுதெல்லாம் ஒரு மாத்திரை மாற்றி எடுத்து சாப்பிட்டோம். அடுத்த நாள் அப்பிட்டு தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கெல்லாம் வந்து யாருமே முயற்சி எடுத்து நம்மளை காலி பண்ண அவசியமே கிடையாதுங்க. நம்ம வாழ்கிற ஊரே அப்படிதான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரெக்டாக பிளாட்ஃபார்மில் தூங்கின்னு இருக்கிறவன் மேலே ஏற்றி காலி பண்ணுறான். என்ன, நம்மெல்லாம் நல்ல மீன் சாப்பிட்றோன்னு ஒரு காலத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ மருந்து போட்டு மீனை பிடிக்கிறானுங்க, மருந்து வச்சு பக்குவப்படுத்துகிறானுங்க. எதுவுமே நம்பிக்கை இல்லை, எதுவுமே நம்பிக்கை இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு ஆண்டவர் எங்கே அடைக்கலம் கொடுத்தாருன்னா கண்மலைக்குள்ள. கண்மலைக்குள்ள. சத்தமாக சொல்லுங்க. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு கண்மலையிலே கர்த்தர் நமக்கு அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். விசேஷமான ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். ஒருவரும் அசைக்க முடியாத இடத்திலே, ஒருவரும் அறியாத இடத்திலே கர்த்தர் நம்மை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். தாவீது இருக்கிற இடம் சவுலுக்கு தெரியாது. தாவீது இருக்கிற இடம் சவுலுக்கு தெரியாது. எலியா இருக்கிற இடம் ஆகாபுக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் கெபியிலே இருக்கிறான். 400 பேரை கர்த்தர் அவனோடு கூட சேர்த்தார். எப்படிங்க? எப்படிங்க? அவன் உயிருக்கு பயந்து போய், அடுத்த வசனம் நீங்க வாசிங்களேன். அவனோடு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். 400 பேர். நீங்க சொல்லுவீங்க, நான் ஒண்டி கட்ட, நான் தனிமரம், என் கூட யாரும் இல்லை, யாரும் கண்டுக்காத பரிதாபமா ஒரு இடத்துல இருக்கிறேன், நான் இருக்கிறதே குகை, எப்போ என்ன அவன் காலி பண்ணுவான்னு தெரியாது, எப்போ நான் மாண்டு போவேன்னு தெரியாது, அப்படி நான் இருக்கிறேன், என்ன நெசுக்கி போட்டானா எவனா குத்தி போட்டானா கூட ஒன்றும் தெரியாது, நான் இருக்கிறதே ஒரு குகை அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு எதிரிக்கு உங்கள் இருப்பிடம் தெரியாது. ஆனால் கர்த்தர் அனுப்புகிற ஆசீர்வாதத்துக்கு உங்கள் விலாசம் தெரியும். அதை யாராலையும் தடை செய்ய முடியாது. அதை யாராலையும் தடை செய்ய முடியாது. அவன் கூட 400 பேர் இருக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டார். ஆனா வேதம் இப்படி சொல்லுது, ஒழுக்கப்பட்டவன் கடன் பட்டவன் இல்ல, அவன் ஒழுக்கப்பட்டால் தான் தாவீதை தேடி வருவான் என்று ஒடுக்கத்தை கர்த்தர் அவனுக்கு அனுமதித்தார். உங்கள் நிமித்தம் ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஒரு பரிதாபமான நிலைமையில வச்சிருக்கிறாருங்க. அந்த ஒரு கூட்டம் உங்களுக்கு ஆதரவா சேரும்படி கர்த்தர் உண்டு பண்ணினது. கரங்களை தட்டுங்களேன். நான் அந்த கூட்டமா பார்க்கல, பரத்தில் இருந்து அனுப்பப்பட்ட ஒத்தாசையாய் பார்க்கிறேன். ஒரு கூட்டமாய் பார்க்கவில்லை, தேவனுடைய ஆசீர்வாதமாய் பார்க்கிறேன். ஒரு கூட்டமாய் பார்க்கவில்லை, தேவனுடைய ஆலோசனையாய் பார்க்கிறேன். என் தனிமையை அறிந்த கர்த்தர் என்னை தேடி பரலோகத்தில் இருந்து ஒரு சேனையை அனுப்புவார். என் எதிரிக்கு என் இருப்பிடத்தை மறைத்தவர் என் ஆசீர்வாதங்களுக்கு என் இருப்பிடத்தை ஒரு நாளும் மறைக்க மாட்டார். ஸ்தோத்திரம். இது பத்தாது. ஒருவேளை கவர்மெண்ட்டுக்கு கூட உங்க அட்ரஸ் தெரியாம இருக்கலாம், என் ஆண்டவருக்கு உங்க அட்ரஸ் தெரியும். நீங்க ஒரு செகண்ட் ஐயா இந்த வருஷம் நான் 4 வீடு மாத்திட்டேன், இந்த வருஷம் நான் 5 வீடு மாத்திட்டேன், வாடகை வீடா மாறி போயினே இருக்கிறேன். ஒருவேளை அட்ரஸ் கவர்மெண்ட்ல போய் ஆதார் கார்டுலயோ எதுலயோ மாத்துற அளவுக்கு நேரம் இல்லாம நீங்க மாறிக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை இப்போ இருக்கிற ஆதார் கார்டுல கூட இப்ப இருக்கிற வீட்டு அட்ரஸ் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் என் தேவாதி தேவனுக்கு உங்கள் விலாசம் தெரியும், உங்கள் இருப்பிடம் தெரியும், உங்கள் எல்லா தேவைகளையும் அறிந்தவர். காகங்களை அனுப்புவார், காகங்களுக்கு கட்டளையிடுவார். டைமுக்கு டைம், காலை மாலை இரு வேளையும் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஆறு வற்றி போகலாம், அரசாங்கம் வற்றி போகலாம், ஆதரவுகள் வற்றி போகலாம், ஆலோசனைகள் வற்றி போகலாம். ஆனால் என் தேவனிடத்தில் எடுக்க குறையாத அல்ல குறையாத ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். சிறுக இருந்த உங்களை பெருக செய்வதற்கும், தனிமையிலே இருந்த உங்களை பெரிய கூட்டமாய் மாற்றுவதற்கும், சின்னவன் ஆகிய உங்களை 1000ஆய் மாற்றுவதற்கும் என் தேவன் வல்லமை உள்ளவர். சின்னவனாகிய நீ 1000ஆவாய், சிறியவனாகிய நீ பலத்த ஜாதியாவாய். ஹல்லேலூயா. உறவுகளால் புறக்கணிக்கப்பட்ட நீ தலை நிமிர்ந்து நிற்பாய். உன்னை கனத்தினாலும் மகிமையினாலும் முடி சூட்டும்படியாய். நீ இருக்கிற குகையை அறிந்த கர்த்தர், நீ இருக்கிற தனிமையை அறிந்த கர்த்தர், நீ இல்லாமல் இருக்கிற இல்லாமையை அறிந்த கர்த்தர் உன்னை இருக்கிறவனாகவும் உன்னை உள்ளவனாகவும் உன்னை உயர்ந்தவனாகவும் மாற்றும்படி இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். நீ என் ஆதரவில் இரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ், you stay with me. என் கூட தங்கி இருப்பா, என் கூட தங்கி இரு. கர்த்தர்ல தாவீது அல்ல, கர்த்தர் சொல்றாரு, நீ என் கூட தங்கி இரு. நீ யார் கூட தங்கி இருக்கிற? நீ யாரு கூட தங்கி இருக்கிற? நீ எந்த இடத்துல தங்கி இருக்கிற? ஒருவேளை ஒரு ரூம்மேட் இல்லாமல் போகலாம். நான் தங்கி இருக்கிற இடத்துல என் கூட யாருமே இல்லை அப்படின்னு ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க சொல்லலாம். கிறிஸ்தவ பசங்க ஒன்று கூட இல்லைன்னு சொல்லலாம். நான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிறேன், நீ என் கூட தங்கியிரு, நீ என் கூட தங்கியிரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் உருவமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அரூபியாய் உன்னோடு கூடவே இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் காணக்கூடியவராய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் காணக்கூடாதவராய் எப்பொழுதும் உன்னோடு கூடவே இருக்கிறேன். நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அவரை அறியவில்லை, ஆனால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்க முன்னால பார்த்தா அவர் தென்படல, பின்னால பார்த்தாலும் அவர் காணப்படல, வலது பக்கத்துல தடவுனாலும் அவர் உருவம் தெரியல, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா அவர் சொல்றாரு, நீ போகும் வழியை நான் அறிவேன், நீ போகும் வழியை நான் அறிவேன். ஏனென்றால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு முன்னால் நான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ தனிமையில் வரவில்லை, என் பின்னால் வருகிறாய், என்னோடு கூட வருகிறாய், உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் நான் சொல்லுகிறேன்.
நீ என் கூட தங்கியிரு. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, நான் எது கூடவும் தங்கி இருக்கக்கூடாது, யார் கூடவும் தங்கி இருக்கக்கூடாது, என் தேவனோடு கூட நான் தங்கி இருக்கணும். அவர் குகையில் இருந்தாலும் நான் அவர் கூட இருக்கணும், அவர் உயரத்தில் இருந்தாலும் அவர் கூட நான் இருக்கணும், அவர் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் அவர் கூட நான் இருக்கணும். அவர் இருக்கும் இடமே எனக்கு சொர்க்கம், அவர் இருக்கிற இடமே என் பரலோகம், அவர் இருக்கிற இடமே என் ஆசீர்வாதம், அவர் இருக்கும் இடமே என் மேன்மை. இன்னைக்கு காலையில் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர் கூட இருப்பேன். திரும்ப திரும்ப சொல்லுங்கள், நான் அவர் கூட இருப்பேன், நான் அவர் கூட இருப்பேன். நம்ம தனியாக ஒரு எதிரி வரான்னு பார்க்கவே தேவையில்லை. அவர் உயிரை வாங்க தேடினவன் தான் நம் உயிரையும் வாங்க தேடுகிறான். நம்ம இருவருக்கும் ஒரே எதிரி தான். பரலோகத்துக்கும் பூலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களாகிய சபைக்கும் ஒரே எதிரி தான். நமக்கெல்லாம் 100 எதிரி கிடையாது, ஒரே ஒரு எதிரி தான். அவன் பரலோகத்துக்கு எதிரி, பரிசுத்தவான்களுக்கும் எதிரி, தேவனுக்கும் எதிரி, உங்களுக்கும் எதிரி. தேவன் உங்களை பாதுகாப்பார், தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பார். உயிருக்கு பயந்து தப்பி ஓடி வரான், எங்கே இருக்க வேண்டியவன், எங்கே இருக்க வேண்டியவன். ஸ்தோத்திரம். இவங்க தாத்தா கிட்ட வேலை செஞ்ச ஒரு சாமுவேலால் அபிஷேகம் பண்ணவன் தான் இன்னைக்கு ராஜாவா இருக்கிறான். எப்படி? இவங்க தாத்தா கிட்ட அசிஸ்டண்டாக இருந்த அசிஸ்டண்டால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் இன்னைக்கு ராஜாவா இருக்கிறான். ஏலிக்கு அப்புறம்தான் நியாய விசாரிப்பு செய்யறதுக்கு சாமுவேல் வந்தாரு. அப்போ சாமுவேலுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இவங்க அப்பா இருந்திருக்கணும், பேரன் இவங்க அப்பா இருந்திருக்கணும். இவங்க அப்பாவுக்கு அடுத்தது அவங்க அப்பா போயிட்டாரு. இப்போ யார் இருந்திருக்கணும்? இவன் இருந்திருக்கணும். ஆனால் இடையில ராஜான்னு ஒருத்தன் வந்துட்டான். இந்த ராஜான்னு ஒருத்தன் வந்து அவனுக்கு பயந்து இவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். நிலைமையை யோசித்து பாருங்க, நிலைமையை யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடத்துல வேற எவனோ ஒருத்தன் இருந்துக்கிட்டு நம்மளை துரத்துறான். நம்ம துரத்த வேண்டிய ஒருத்தன் நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத, நீ என் கூட இரு, பயப்படாத. அடுத்த வார்த்தை வாசிக்கலாமே. இல்லைம்மா, 23ஆம் அதிகாரம். நம்ம இப்போ முக்கியப்படுத்துகிற வார்த்தை, நீ என்னிடத்தில் இரு. 2வது வார்த்தை, பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம்மளாம் பயப்படாத மாதிரி நடிப்போம், பயப்படாத மாதிரி நடிப்போம். நிஜமாக பயப்படுற மாதிரி நடிக்கிறவனுக்கெல்லாம் பயமே இருக்காது. தெரியுங்களா உங்களுக்கு? அப்படியே கையை கட்டின்னு பவ்யமாக நிற்பான், போன்னு சொல்லுவான், போகிறான் பாருமா. அப்போனா என்ன கிடையாது, அவனுக்கு பயம் கிடையாது. அப்போ பயப்படுற மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், நடிச்சுன்னுக்கிறான். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பயமே இல்லாத மாதிரி நிற்பாங்க. அவர் வரும்போதே ஒரு மாதிரி உஷாராயிடுவாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? உடம்பு ஃபுல்லாக பயம் இருக்குதுன்னு அர்த்தம். சத்தமா ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணுறேன், என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. இதெல்லாம் வெளியே பேஸ்மெண்ட் வீக்கு உள்ள ஏதோ ஒரு மூலையில் எவன் ஒளிஞ்சுன்னுக்கிறான், பயத்துக்கு சொந்தக்காரன் ஒளிஞ்சுன்னுக்கிறான். அவன் ஸ்டாக்கு நம்ம கையில் இருக்குது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம கூட நம்ம ஆண்டவர் இருக்கும்போது நமக்கு எதுக்குங்க பயம்? நமக்கு எதுக்குங்க பயம்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போயிட்டான். அங்கே போனால் அங்கேயும் பாதுகாப்பு கிடைக்கல. இன்னொரு இடத்துக்கு வேஷம் மாறி போனாராம். என்ன மாதிரி? வேஷம் மாறி. இந்த ராஜா கிட்ட, அவன் பேர் என்ன தெரியுங்களா? நல்லா கவனிங்க. காத்தூரில் ஆகீஸ்ன்னு போட்டுக்குது. ஆனால் 34ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தை பிராக்கெட்டில் இருக்கிறத வாசிங்களேன். அபிமெலேக்கு
இந்த ஆகீஸோட பேர் தான் அபிமெலேக்கு. இதுக்கு முன்னால் பார்த்த ஆசாரியன் பேர் அகிமெலேக்கு. அகி, இது அபி. சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? ஆகீஸ் அப்படின்னா பாம்பாட்டி. எங்கே போயிட்டான்? போக வேண்டிய இடத்த விட்டுட்டான். போக வேண்டிய இடத்த விட்டுட்டான். ஐயா, கோலியாத்துக்கு பயந்து ஓரமாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்து இருந்த ராஜா இப்போ துரத்துற மாமனார் யாரு? கோலியாத்துக்கு பயந்தவன். ஓடுறவன் யாரு? கோலியாத்தை ஜெயிச்சவன். ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்து கூட இருக்கும்போது கோலியாத்து கூட நமக்கு கடுகு மாதிரி தெரியும். தேவ பிரசன்னத்தை விட்டு தூரம் போயிட்டா கடுகு கூட நமக்கு மலை மாதிரி தெரியும். ஸ்தோத்திரம். ஒன்றா இல்லாததெல்லாம் பேய் மாதிரி இருக்கும் நமக்கு. நைட்டி கூட எப்படி இருக்கும்? நைட்டில் தூங்குற நைட்டி கூட பேய் மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். அது எவனா வந்தான்னு கத்துறதுக்கு பயந்துன்னு ஊன்னும், பேய் கத்துதுன்னு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாய் கத்துறது கூட பேய் கத்துற மாதிரி இருக்கும். கத்தர் கூட இருந்தால் பேயே கத்துனாலும் நாய் கத்துற மாதிரி இருக்கும். சத்தமா அல்லேலூயா. என் தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்தில் நான் இருப்பேனானால் நான் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பாம்பாட்டி கிட்ட போயிட்டான். பாம்பாட்டி கிட்ட போய் தைரியமா இருந்தா கூட பரவாயில்ல, பித்தம் கொண்டவனை போல, அதாவது லூஸ் மாதிரி நடிக்கிறான். உடம்பெல்லாம் கீறிக்கின்னு நுரத்தள்ளி அங்கேயே கதவு கிட்ட ஆடி ஆடி பெரிய டைரக்டரா ஆக்டரா மாறிட்டார். ஸ்தோத்திரம். நம்ம தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போனால் வேஷம் போட்டு ஊழ கும்பிடு போட வேண்டிய அவசியம் உண்டாகும். ஆனால் கர்த்தர் கூட இருப்போமானால் தலை எப்பவுமே நேராகவே இருக்கும். எவனுக்கு முன்னால் குனிய வேண்டிய அவசியம் இல்லை. எவனுக்கும் நம்ம வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம தலை நிமிந்தே இருக்கும். தலை நிமிந்தே இருக்கும். கர்த்தர் நம்ம நீ இல்லைன்னா 1000 பேர்ரா, உன் தலையை என் கையிலடா. கோலியாத்தோட தலையை எடுக்க வல்லமை தந்த என் தேவனாகிய கர்த்தர் உன் தலையை எடுக்க எனக்கு வல்லமை தர மாட்டாரா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இப்போ சொல்றாரு கர்த்தர், பயப்படாத. நீங்க உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நீ என் கூட இரு, பயப்படாத. கடைசியாக ஒன்று சொல்கிறாரு, என் கூட இருன்னு சொன்னவர், சேஃப், பாதுகாப்பான இடத்துல நீ இருக்கிற, என் ஆதரவில் இரு, என் ஆதரவில் இரு. இது வேற ஒரு மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்குன்னா, பி சேஃப் இன் மீ, எனக்குள்ள பாதுகாப்பாக இரு. ஸ்டே இன் மீ, சேஃப் இன் மீ, என் கூட தங்கியிரு, என் கூட பாதுகாப்பாக இரு. நீங்கள் கர்த்தர் கூட இந்த மாதத்தில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம். இந்த பாதுகாப்பை பற்றி பேசினாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாருக்கு பாதுகாப்பு தேவைன்னா, போராட்டத்துக்கு நடுவில், எதிரிகள் நடுவில், துரத்துதலுக்கு நடுவில் இருக்கிறவங்களுக்கு தான். அப்போ இந்த மாதம் எத்தனை விதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்கள் கருவில் பாதுகாத்தீங்க, எங்கள் கருவில் எங்களை பாதுகாத்தீங்க. நாங்கள் எப்போவோ அழிஞ்சு போயிருக்கணும், நீர் இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு ஜீவனை தந்தீங்க. உங்கள் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எழுதுறாரு, தீர்க்கதரிசிக்கு எழுதுறாரு, நான் உன்னை சுற்றிலும் அக்னி மதிலாயிருப்பேன், நான் உன்னை சுற்றிலும் அக்னி மதிலாயிருப்பேன். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல என் தேவனாகிய கர்த்தர் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் உங்களை சுற்றிலும் இருப்பார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் உங்கள் நடுவிலே இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 400 பேர், இவனுக்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, நான் 400 பேருக்கு கொடுத்தான். அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா இன்னொரு 200 பேர் இப்படி சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சேர சேர தாவீது வர வர விருத்தி அடைந்தான். குகையிலே இருந்த தாவீது வர வர விருத்தி அடைந்தான். உயிருக்கு பயந்து தப்பி ஓடின தாவீது வர வர விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா. எதிரிக்கு பயந்த தாவீது வர வர விருத்தி அடைந்தான். கர்த்தரோடு கூட இருந்த தாவீது வர வர விருத்தி அடைந்தான். யார் ஒருவர் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் வர வர விருத்தி அடைவார்கள். நாளுக்கு நாள் விருத்தி அடைவார்கள். நாளுக்கு நாள் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம், விருத்தி அடைவோம். இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னோடு கூட இரு, பயப்படாதே, நீ என் ஆதரவில் இரு. என் பிராணனை வாங்க தேடினவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான். என் எதிரியே உன் எதிரி. எனக்கு பாதுகாப்பு இருக்கும் எவ்விடமோ அதே இடத்திலே நீ பாதுகாப்பா இரு. மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசேயே மோசேயே என் அண்டையிலே உனக்கு ஒரு இடம் உண்டு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. கண்மனை வெடிப்பிலே வைத்து மோசேயை கரத்தின் நிழலினால் மூடின அதே கர்த்தர் உங்களை பார்த்தும் சொல்லுகிறார், என் அண்டையிலே உனக்கென்று ஒரு இடம் உண்டு. ஐயா 400 பேர் வந்தாங்க, இடம் இருக்கா? இருக்குது. 200 பேர் வந்தாங்க, இடம் இருக்குதா? இருக்குது. எவ்வளவு பேர் வந்தாலும் பரம தாவீதின் வசத்திலே ஒரு இடம் உண்டு. நீங்கள் எத்தனை பேர் ஆதரவற்ற நிலைமையிலே வந்தாலும் உங்களை சேர்த்துக் கொள்ளுகிற கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். என்னிடத்திலே ஓடி வருகிறாயா? என்னிடத்திலே வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. எந்த நிலைமையிலே நீ ஓடி வந்தாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுகிற கர்த்தர், நான் உன்னை ஆதரிக்கிற கர்த்தர். இந்த காலையில சொல்லுகிறாரு, வா மகளே வா, வா மகனே வா, என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு. என் அண்டையிலே கண்மலை வெடிப்பிலே உனக்கு ஒரு இடம் உண்டு. கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களில் மறைவிடங்களிலும் தங்க வைக்க போகிற என் புறாவே, நான் உனக்கென்று ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி இருக்கிறேன். உனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி வைத்திருக்கிறேன். அது குகை என்று நினைக்காதே, அது கண்மலை என்று நினைக்காதே. அது குகையும் அல்ல, கண்மலையும் அல்ல. என் தேவ பிரசன்னம், என் தேவ பிரசன்னம், என் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம், என் தேவனுடைய அக்கினி பிரசன்னம், என் தேவனுடைய வல்ல பிரசன்னம். அது மேகம் அல்ல, தேவ பிரசன்னம். அது அக்கினி அல்ல, தேவ பிரசன்னம். அது பள்ளத்தாக்கு அல்ல, தேவ பிரசன்னம். அது முட்கள் நிறைந்த இடம் அல்ல, தேவ பிரசன்னம். அது வனாந்தரம் அல்ல, அது தேவ பிரசன்னம். கர்த்தர் உங்களை நடத்துகிறது வனாந்தரமாய் இருந்தாலும் அது தேவ பிரசன்னம். கர்த்தர் உங்களை நடத்துகிறது தனிமையாய் இருந்தாலும் அது தேவ பிரசன்னம். கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு, மறக்காதீங்க. கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறாரு. இதுவரையிலும் இருந்த தேவன் இனிமேலும் இருப்பார். எஸ், எங்கள் மகத்துவமும் மாட்சிமையும் நிறைந்த நல்ல பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Stay here and be safe in me. இங்கே தங்கியிரு, எனக்குள்ளே பாதுகாப்பா இருப்பாய். இந்த 7வது மாதத்துல நீங்க உங்க கூட இருக்கும்படியா எங்களுக்கு நீங்க கொடுத்த அழைப்புக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எது கூடவோ இருக்கிறோம், எது கூடவே நடந்தோம், யார் யார் கூடவோ இருந்தோம். நாங்கள் சஞ்சரிக்கிற உலகம் டிவி கூட இருந்துச்சு, நாங்கள் சஞ்சரிக்கிற உலகம் ஃபோனு கூட இருந்துச்சு, நாங்கள் சஞ்சரிக்கிற உலகம் நண்பர்களோடு இருந்துச்சு, நாங்கள் சஞ்சரிக்கிற உலகம் வேலையும் கம்ப்யூட்டர் கூடவும் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த காலையில் ஒரு தீர்மானம் பண்ணுகிறோம், நாங்கள் எந்த உலகத்தில் சஞ்சரித்தாலும் உங்கள் பிரசனத்தில் உணராமல், உங்கள் பிரசனத்தில் நிற்காம வேற எங்கேயும் நாங்கள் இருக்க மாட்டோம் ஆண்டவரே. உங்கள் பிரசனத்தோடு கூட தங்கி இருக்கிற சூழ்நிலையை எங்களுக்கு உண்டாக்கி தாங்க, ஆசீர்வதிங்க. கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.